ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் வைட்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஓபி கலெக்ஷன் ஆகியில் தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். ஃபஸ்ட் ஹண்டு செகண்ட் ஹண்டு அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஈவோகன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா அது வேறு யாருமே இல்லை, விஜய் வைட்டி தான். சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ட்ரெஸ்ஸடு ஒரு டீலர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. அதனால் இதுக்கு மேலேயும் தெரிஞ்சுங்க. இதுக்கு மேலே தெரியறதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நம்மளும் அடிக்கடி அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். எல்லாருமே தெரிஞ்சுங்க. சரிங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியா டாப் மோஸ்ட் டீலர் தான் இவர். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சவங்க மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி அழுத்தி அதனோட ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா, நான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதே வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட்டுக்கு வந்து நம்மள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு அழுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, அதை நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் வந்து மட்டும் ஜாயின் பண்ணிங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, ப்ரொஃபைலுக்கு வந்தாச்சு. லெவல் பார்த்தீங்கன்னா 77 கைஸ். சரிங்களா, லெவல் 77 லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 31,200 லைக்ஸ் கிட்டே இருக்குது. நம்ம பயோலையும் பார்த்தீங்கன்னா விஜய் வைட்டி அப்படின்னு கொடுத்துட்டோம். சரிங்களா, இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கிட்ட நம்ம கையில் தான் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பயோவில் பார்த்தீங்கன்னா பேரும் கொடுத்துருக்கோம். சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. அதே நம்ம வேலெட்டில் போய் காமிச்சலாம். வேலெட்டில் போய் காமிச்சிட்டு எல்லா கலெக்ஷன்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிறேன். அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க இந்த ஒரு ஐடி கலெக்ஷன் ஒர்த்தாக இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா ஒரு 4 லேக் பக்கமாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடிக்கு செலவு பண்ணியிருக்காப்புல. நான் பார்த்த வரைக்கும் 4 லேக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க. 4 லேக்ஸ்க்கு மேலே இது ஒர்த்தான்னு நீங்களும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். சரி, அப்படியே நம்ம எல்லாமே கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா வச்சு காமிச்சிடறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் ஐடி, இது எல்லாமே தெரியும். காஸ்டியூம்ஸ் எல்லாமே வச்சு காமிச்சிடறேன். அப்புறம் ப்ளூ ஷேடோ பண்டில் இருக்குது. ப்ளூ ஷேடோ இது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 3 காஸ்டியூம் எடுத்து வச்சுக்கான்னு ப்ளூ ஷேடோ. அடுத்த பார்த்தீங்கன்னா டாப் எல்லோ ஷேடோ, கோல்டன் ஷேடோ. சரிங்களா, கோல்டன் ஷேடோ. அப்புறம் ஒயிட் ஷர்ட் ஒன்று இருக்குது. ஃபுல் காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் காஸ்டியூம்ஸாக தான் இருக்குது. அதனால் பார்த்துக்குங்கோ. அதுக்கப்புறம் இது ஒரு ஈவெண்ட்டில் வந்த பண்டில்ஸ் தான். அப்புறம் பன்னி காஸ்டியூம் கைஸ். இந்த பன்னி காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு பன்னி காஸ்டியூம் தான். வேறு மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹெல்ட் ஐடி, அது பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்னு போட்டு பார்த்தீங்களா த ஸ்ட்ரீட்ஸ். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹெல்ட் ஐடி தான். இதுவும் பங்கம் பண்ணி வச்சுருக்காப்புல ஃபுல்லாகவே இருக்குது காஸ்டியூம்ஸு. அப்புறம் இது ரெட் கலர் டாப் டிஷர்ட். சரிங்களா, ரெட் கலர் டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது, பிரேக் டான்ஸர் பண்டில் இருக்குங்க. ஓகேங்களா, பிரேக் டான்ஸர் பண்டில். அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது, இந்த எல்லாத்தையும் காஸ்டியூம்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சு காமிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் செஸ் இருக்குது. அதை போயா டே. சரிங்களா, போயா டே வந்துட்டு அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே அடித்து வச்சுருக்காப்புல. எல்லாமே அன்லாக் பண்ணி வச்சுருக்காரு. ப்ளூ பார்த்தீங்கன்னா எல்லோ, எல்லா கலருமே அன்லாக் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்த கோப்ரா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் அன்லாக் தான். அதனால் உங்களுக்கு செலவழிக்க தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் போட்டு போய்ட்டு ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அது ஒரு எலக்ட்ரிக் ஷார் பண்டில். இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷார் பண்டில். அதுக்கப்புறம் இது ஒரு எல்லா ஈவெண்ட்டில் வந்த பண்டில்ஸ் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வரிசையாக டக்குன்னு வச்சு காமிச்சிறேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, இது காஸ்டியூம்ஸை நான் எடுத்து காமிக்கிறக்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் 10 நிமிஷத்துக்கு மேலே இழுத்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வரிசையாக எல்லா பண்டில்ஸும் வச்சு காமிச்சிறேன். நீங்களும் வரிசையாக ஸ்கிப் பண்ண பார்த்துருங்க. ஏன்னா பண்டில்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 680 பண்டில்ஸ் கிட்டே இருக்குது. சரிங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா வச்சு காமிக்கிறது கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நான் டக்குன்னு வச்சுக்க போகிறேன். நீங்களும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பண்டில் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இது எலைட் பாஸில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஈவெண்ட்டில் வந்த பண்டில். சரிங்களா, இது ஒரு நல்ல ஒர்த்து காஸ்டியூம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காஸ்டியூமிங்க. சரிங்களா, நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வச்சு காமிச்சிட்டேன். இது ஒரு இன்குபேட்டர் காஸ்டியூம். சரிங்களா, இன்குபேட்டர் காஸ்டியூம் தான். அதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம் எல்லாமே தரமாக ஓபி கலெக்ஷன்ஸாக எடுத்து வச்சுருக்காரு. சரிங்களா, எந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம போய் விளையாட போகிறோம்னே எனக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். அவ்வளோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருக்காப்புல. இன்னும் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக எல்லாமே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. சரிங்களா, கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிவ்அவே பார்த்தீங்கன்னா நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கேன். சரிங்களா, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நெருப்பு கக்கிற மாதிரி ஏதோ ஒரு பண்டில். அடுத்த போக்கர் MP40. இது பார்த்தீங்கன்னா போக்கர் MP40க்கு பார்த்தீங்கன்னா இது விட்டாங்க போக்கர். அதுக்கப்புறம் ரெட் MP40க்கு இது விட்டாங்க. எல்லாமே இன்குபேட்டராகவே சேர்ந்து கலந்து தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் கோல்டன் ஆயில். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பண்டில்ஸ் அந்த மாதிரி வந்த பண்டில்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பன்னி காஸ்டியூம், பன்னி இன்குபேட்டர் வந்தது.
இதுவும் இருக்குது. அடுத்து இது ஹார்ட்டின் அமௌண்ட், அதை லவ்வர்ஸ் டே அப்போ அது விட்டதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. அப்புறம் கிறிஸ்டல், சரிங்களா, கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. இது ஒரு மேஜிக் குரூப்பில் விட்ட ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இது ஆர்டிக் ப்ளூ பண்டில், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆர்டிக் ப்ளூ பண்டில். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஒத்து காஸ்டியூமு. அடுத்துக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒன்று பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்குது. அது இன்னும் நிறையா காஸ்டியூம் என்ன பண்ணால் வல்லையாகவே எடுத்து வச்சுருக்கல. இதெல்லாம் என்ன காஸ்டியூம்னே தெரில, எல்லாம் தரமான ஒத்து காஸ்டியூமாக இருக்குது. டாப் கிரிமினல் முதல்கொண்டு இந்த ஒரு ஐடியில் இருக்குது, அதனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க, சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பண்டில்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நிறைய எக்கச்சக்கமான காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது. ஹார்ட்டின் பிடிஎஸ், சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஃபேனுக்கு. அது பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஃபேன்லாம் சில பேர் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலெக்ஷன் அந்த ட்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சத்தியமாக இந்த காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்ததே கிடையாது, சரிங்களா. வேர்ல்டு காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பேன். இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ காஸ்டியூம்ஸ் வச்சுருக்காப்புல. இதெல்லாம் 1-2 தான் நான் பார்த்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஈவெண்ட் ஐட்டத்தை ஃபுல்லாக எடுத்து அடிச்சு வச்சுருப்பாங்க போலயே, அவ்வளோ காஸ்டியூம்ஸ் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது என்னமோ வவ்வால் விட்டு பறக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, எல்லாம் நிறையாவே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா மணிஸில் வந்த பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம், சரிங்களா. மணிஸ்லாம் மறக்க முடியாது. அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் காஸ்டியூம், ஒன் பஞ்ச் அந்த மொட்டை தலையன் காஸ்டியூம், சரிங்க, மொட்டை தலையன். அப்புறம் இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல காஸ்டியூம் தான். இது பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்துச்சுன்னு தெரியல, மேஜிக் குப்பில் தான் அநேகமாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் தான் இது ரோஸ் ஈவெண்ட், இதில் வந்த காஸ்டியூம். அப்புறம் இன்னொரு மணி ஈஸ்ட் பண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பறக்க வருது, அது அப்படியே ஒரு காஸ்டியூம்ஸு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ட்ராட்டா, இது என்னடா ஹாலோவின் ஈவெண்ட்டுக்கா அதுக்கு வந்தது. இது எலைட் பாஸ் பண்டில். அதுக்கப்புறம் இது ஒரு ஜோக்கர் பண்டில், இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நிறையா காஸ்டியூம் பல்லையாக எடுத்து வச்சுருக்காப்புல. பேக் ரப்பர், இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் காஸ்டியூம் தான். இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் காஸ்டியூமாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஐட்டத்தில் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் மெயின் ஐட்டம், சரிங்களா. ஒயிட் கொண்டை வச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் காஸ்டியூமாக இருந்துச்சு. இந்த காஸ்டியூம்ஸ்லாம் கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான், சரிங்களா. அந்த ஒயிட் கொண்டெல்லாம் வச்சு அப்புறம் இந்த மாதிரி கலெக்ஷன் காஸ்டியூமு இன்னும் பார்த்தீங்கன்னா பிளாக் கொண்டையும் இருக்குது, சரிங்களா. பிளாக் கொண்டையும் இருக்குது. எல்லா காஸ்டியூம்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒர்த்தாகவே இருக்குது. பிங்க் காஸ்ட் பண்ணி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுவும் ஒரு ஒர்த்து காஸ்டியூம். அப்புறம் ட்ராப் ராப்பரேட்டு அந்த இது நிறையா காஸ்டியூம் இருக்குது. அப்புறம் லோகேஷ் பண்டில், சரிங்களா. லோகேஷ் கேமர் பண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட்டில் இருக்குது, ரெட் வேரியண்ட்லேயும் இருக்குது. 2 இதுலையுமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் போட்டு போகலாம். மற்ற நெருப்பாக இருந்த எலும்பு கூடு இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒர்த்து காஸ்டியூம் தான். எக்கச்சக்கமாக இருக்குது, சரிங்களா. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஐடியில் எக்கச்சக்கமாக இருக்குது. எவ்வளோ தான் செலவு பண்ணியிருப்பான்னு தெரியல. ரெட் ஆர்டிக், சரிங்களா. இது வந்து ரெட் கலர் ஆர்டிக்கு. அடுத்த பிளாக் ஷேடோ, சரிங்களா. அதை பார்த்தா ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தோம், அது பிளாக் ஷேடோ. இது பார்த்தோன்னா டாப்பு, அதாவது டாப்புன்னு சொல்ல மாட்டேன், இது லாஸ்ட்டில் இருக்கும். பிளாக் ஷேடோ தான் அது லாஸ்ட்டு. அது பார்த்தோன்னா அது இங்கே இருக்குது. அடுத்த ஸ்ட்ரீட் பாய், சரிங்களா. ஸ்ட்ரீட் பாய் பண்டில், இது பார்த்தீங்கன்னா ஷூவில் நெருப்பு வர்றது. இன்னும் எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஒரு ரேர் காஸ்டியூம், சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் வந்த டாப் தான், இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக் குப்பில் வந்தது. அப்படியே காமிச்சிக்கிட்டே போயிடலாம், ஏன்னா அவ்வளோ காஸ்டியூம்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கொஞ்சம் காமிச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ரேப்பர் ஏஞ்சல், அதாவதுனா ப்ளூ ஏஞ்சல் பேண்ட்டு, ரெட் ஏஞ்சல் பேண்ட்டும் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேராகவே எடுத்து வச்சுருக்காரு. அதெல்லாம் வீக்கெண்ட் ரன்னர் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா நிறையா காஸ்டியூம்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தோன்னா எல்லா ஈவெண்ட்டையும் பார்த்தோன்னா ஒரு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 லேக் பக்கமாக செலவு வச்சுருக்கான்னு சொல்கிறாப்புல. அப்புறம் சும்மாவாக இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு ஒர்த்து காஸ்டியூம்ஸ் தான் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தோன்னா ஓல்டு ஐட்டமும் இதில் நிறையாவே இருக்குது, சரிங்களா. அடுத்த பிளாக் கொண்டை, சரிங்களா. பிளாக் கொண்டை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காஸ்டியூம்ஸ் இதுவும் பார்த்துங்க. எல்லாமே நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிறேன். இன்னும் வேறு என்ன இருக்குது, ஜெயிலர் காஸ்டியூம் அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. எஸ்கே சபேர் அந்த இதில் போட்டு வர காஸ்டியூம்ஸு எல்லாம் எக்கச்சக்கமாக எடுத்து வச்சுருக்காரு. நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வரதெல்லாம் டிஷர்ட்ஸு அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஃபுட்பால் ஜெர்சிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் அதையும் பார்த்துங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்தாலும் இதுதான் மெயின் ஐட்டம், டாப் கிரிமினல், சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வர டாப் கிரிமினல் ரெட் கலர் இருக்குது, க்ரீனில் இருக்குது, பர்பிள் இருக்குது, அடுத்த ரெட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் மணி ஈஸ்ட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நிறையா காஸ்டியூம், உஃப் காஸ்டியூம்ஸு, கிங் காஸ்டியூமு நிறையாவே எடுத்து வச்சுருக்காரு. ட்ராகன் காஸ்டியூம் அதை கொண்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதை ரெட்டில் வச்சுட்டு அடுத்த எல்லாத்துலேயும் போய் காமிச்சிட்றேன். எமௌண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தலாம். எமௌண்ட் செக்ஷன்லேயே பார்த்தோன்னா ஒரு 103 எமௌண்ட்டு ஃபிட்டாக எடுத்து வச்சுருக்காரு. இது பார்த்தோன்னா சம்மர் எமௌண்ட், ஹார்ட்டின் எமௌண்ட்டு, த்ரோன் எமௌண்ட்டு, அடுத்த சேர் எமௌண்ட்டு,
அப்புறம் மேக்ஸ் சரிங்களா, மேக்ஸில் காமிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட் பார்த்தீங்கன்னா மேக்ஸு. அடுத்த யூஎம்பி மேக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, ஃபேமஸ் மேக்ஸு. அடுத்த பார்த்தீங்கன்னா M10 இது நம்ம பெட்டோட சேர்ந்து போடுற எமௌண்ட்டு. அடுத்த MP40 இருக்குது. அதுக்கப்புறம் என்னது இது ஸ்கேர் அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸ்கேர் அமௌண்ட்டு. அடுத்த AK, அடுத்த டீ குடிக்கிறது, ஹார்டினு, ஐஃபை, அடுத்த கோப்ரா. இன்னைக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, சொல்லிட்டு போயிட்டேங்களா. ஏன்னா 103 அமௌண்ட் கிட்டே இருக்குது. தம்புள், அது வேறு என்ன இருக்குது, இது ஏதோ புக்கில் வர அந்த ஈவெண்ட் ஐட்டம் போல் அந்த இதிலேருந்து வர்றது. அப்புறம் சேரை தூக்கி அடிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும்ல, அந்த WWE சாம்பியன்லாம் பார்த்தீங்கன்னா சேரை விட்டு அடிப்பாங்கல்ல, அந்த இது பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜூம்பி அமௌண்ட் மாதிரி இருக்குது. மம்மி அமௌண்ட்டு ஏதோ ஒரு அமௌண்ட்டுங்க. அதுக்கப்புறம் வறுத்து எடுக்கிறது, மணி ஈஸ்ட்டு, அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஜக்கமாக எடுத்து வச்சுருக்காரு. ஒன் பஞ்சிலேருந்து போயா அமௌண்ட்டு, இந்த கார் அமௌண்ட்டு, இதெல்லாம் வேறு லெவல் அமௌண்ட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேய் அமௌண்ட்டா பாடுறா, சவுண்டே வேறு லெவல் எஃபெக்டாக இருக்கு. அப்புறம் சரி 103 அமௌண்ட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குற அமௌண்ட் சரிங்களா. இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எல்லாத்தையும் கலெக்ஷனில் வச்சு காமிக்கிறேன். பேக்கு, லூட் பாக்ஸு எல்லாமே பார்த்துங்க, எல்லாமே ஓல்டு ஐட்டம்ஸ் தான் சரிங்களா. இந்த ஒயிட் கலரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஓல்டு ஐட்டம் தான். ஓல்டு ஐட்டம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வர ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காப்புல. லூட் பாக்ஸு இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் மம்மி லூட் பாக்ஸ் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா 127 கிட்டே இருக்குது கைஸ். லூட் பாக்ஸே பார்த்தீங்கன்னா 127. பேராசூட் 102. அது பார்த்தீங்கன்னா சப்போர்டு பார்த்தீங்கன்னா அந்த SKSW சப்போர்டு இருக்குது, அந்த நெருப்பு விட்டு வர்றது. இதை நான் வாத்து சப்போர்டுமா ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 136 இருக்குது சரிங்களா. வெஹிக்கிள்ஸில் போய் காமிச்சிறேன். வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம்ஸ் தான் எடுத்து வச்சுருக்காப்புல. 25, 16 அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கின் இருக்குது. அப்புறம் ப்ரொஃபைலில் போய் காமிச்சிறேன். ப்ரொஃபைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எல்லாமே ஓல்டு ஐட்டம்ஸ் தான், ரேர் ஐட்டமாகவே ப்ரொஃபைல் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா 314. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேனர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது 460 அப்படி இப்படி நிறையா எடுத்து வச்சுருக்கேன். அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் ப்ளூ பிரிண்ட்டே பார்த்தீங்கன்னா வல்லையாக இருக்குது. ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஸ்டோன் இருக்குது. ஏதாச்சும் இன்குபேட்டர் வந்து நீங்கள் எடுக்க முடியாமல் போயிடுச்சுனாலும் இதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த லூட் பாக்ஸ் கிரியேட்லாம் பார்த்திங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓப்பன் பண்ணல, நீங்கள் வாங்கிட்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்த கன் கலெக்ஷனில் போய் பார்த்தலாம், ஏன்னா இதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு. கன் கலெக்ஷனில் போய் காமிச்சு உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிட்டு போயிடுறேன். M4 M1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கன் ஸ்கின் இருக்குது கைஸ் சரிங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கின் தான், நீங்களே பார்த்துங்க. அதுக்கப்புறம் AKல ஒரு 21, AK பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காப்புல. M14 ஒரு 11, ஸ்கேர் பார்த்தீங்கன்னா ஒரு 13 இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இன்குபேட்ரு அதை ஒப்பிக்க அப்போ இப்படி நிறையாவே இருக்குது. அந்த க்ரோஸாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7, ஃபேமஸ் ஒரு 14, ஃபேமஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்த XM8 மேக்ஸு இப்போ ஒரு 10 இருக்குது. AI94 14 இருக்குது. அடுத்த மேகு, பிளாஸ்மா, AUG அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா எக்கச்சக்கமாகவே எடுத்து வச்சுருக்காரு. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னு எல்லாம் ரேர் ஐட்டமாக இருக்குது. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம்ஸே எல்லாமே வச்சுக்காப்புறேன். SVD, இப்போ உட்பிக்கர்லாம் இதெல்லாம் ஒரு வேறு மாதிரி கன் ஸ்கின்னாக இருக்குது. அடுத்த இதில் வந்துடலாங்க UMP சரிங்களா. SMG ஐட்டம்ஸில் பார்த்தலாம். UMPயில் பார்த்தீங்கன்னா ஒரு 16. இதில் பார்த்தீங்கன்னா UMP மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. MP5 சரிங்களா. MP5ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு 200 டைமண்ட் செலவு பண்ணிங்கன்னா போதும் சரிங்களா. ஏன்னா ஒரு 6வது லெவலில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 200 டைமண்ட் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ சரிகளை எடுத்துக்கலாம். அதாவது இது மேக்ஸிமம் பண்ணி வச்சுக்கலாம் MP5ல் சரிங்களா. 20 ஸ்கின் இருக்குது. ESSல் ஒரு 8, MP40 பார்த்தீங்கன்னா மேக்ஸ். அடுத்த இன்குபேட்டர் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் எல்லாமே எடுத்து வச்சுருக்காப்புல. இந்த ப்ளூ முதற்கொண்டு எல்லோ, ரெட்டு, க்ரீன் எல்லாமே இருக்குது. அடுத்த P90 சரிங்களா. P90ல் பார்த்தீங்கன்னா ஒரு 13 இருக்குது. CG 50 அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னு. தாமஸில் ஒரு 8, வெக்டரில் ஒரு 4 அப்படி இப்படின்னு நிறையாவே எடுத்து வச்சுருக்காரு. ஷார்ட் கன் ஐட்டத்தில் பார்த்தலாம் M10 சரிங்களா. M10ல் ஒரு 16 ஸ்கின்னு இருக்குது. அதில் பார்த்தோன்னா ஒரு M10 மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இன்னொரு EVA M10ம் எடுத்து வச்சுருக்காரு. அது ஒரு 4வது லெவலில் இருக்குது. அதுவும் நீங்கள் தாராளமாக மேக்ஸ் பண்ணிக்கலாம். சாரி கேஸ் கொஞ்சம் வெளியே போயிடுது, சாரி டிஸ்டர்பன்ஸ் தான், நான் இதை பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷில் பார்த்தீங்கன்னா ஒரு 16, டபுள் பேரல் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்கின்னு இருக்குது. M1887ல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்கின்னு, அதில் ஒரு ஸ்கின் பார்த்தீங்கன்னா மேக்ஸு எல்லாம். அப்புறம் டாப் இன்குபேட்டர் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காரு. அடுத்த மேகில் ஒரு 8 அப்படி நிறையாவே இருக்குது. ஸ்னைப்பரில் ஐட்டத்தில் பார்த்தலாம் எல்லாத்துலேயும் நிறையாவே எடுத்து வச்சுருக்காருல. பிஸ்டலு, இந்த கட்டானா ஸ்கின்லாம் 23 இருக்குது. பேன் ஒரு 29 அப்படி இப்படின்னு நிறையா எடுத்து வச்சுருக்காரு. ஏன்னா செருப்பு ஐட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 எடுத்து வச்சுருக்காருன்னா பார்த்தீங்களேன். அடுத்த ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்குது.
அடுத்த கிரெனேர் ஒரு 57, பார்த்தீங்கன்னா குளோவால் இருக்குன்னா ஒரு 48 குளோவால் இருக்குது. சரிங்களா, இது ஒரு தரமான ஐடியானே நான் சொல்லுவேன். அதனால் மறக்காமல் இந்த ஒரு ஐடியா மிஸ் பண்ணிடாதீங்க. கலெக்ஷன்ஸை தொடர்ந்து ஏன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வந்துருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் வந்து டாடா பை பை.